ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வீட்டிலேயே இன்றைக்கி டேஸ்டியான குர்குரே எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. அதுக்கு இன்றைக்கி நான் அரை கப் கார்ன்ஃப்ளவர் எடுத்திருக்கேன், அரை கப் ரைஸ் ஃப்ளவர் எடுத்திருக்கேன். இது ரெண்டுத்தையும் ஒரு கடாயில் லைட்டாக சூடாகிற அளவுக்கு ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. இதை நல்லா ஆற வச்சுட்டு இது கூட ஒரு அரை கப் கடலை மாவு ஆட் பண்ணிக்கோங்க. இதுக்கு தேவையான உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு கடாயில் நம்ம எந்த கப்பால் மாவு மெஷர் பண்ணுமோ அந்த கப்பால் 3 கப் வாட்டர் ஆட் பண்ணிக்கோங்க. தண்ணி நல்லா கொதித்து வர போகும்போது நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கிற மாவை அதில் கலந்து நல்லா கட்டி இல்லாமல் கரைச்சி விட்டுக்கோங்க. மாவு நல்லா வெந்து வரணும். ஸோ நல்லா ஈவனாக மிக்ஸ் பண்ணிவிட்டு இதை ஒரு தட்டு போட்டு மூடி ஒரு 2 மினிட்ஸ் நல்லா வேக விடுங்க. பாருங்கள், நல்லா இந்த அளவுக்கு வரணும். அவ்வளோதான். இப்போ ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு இதை நல்லா மசிச்சு விட்டுருங்க. நல்லா மசிச்சு விட்டுட்டு இதை நம்ம குர்குரே ஷேப்பில் கையில் நல்லா உருட்டி எடுத்து வச்சுக்கலாம். இப்போ எல்லா மாவையும் நல்லா உருட்டி எடுத்து வச்சுட்டு வாணலில் கொஞ்சமாக எண்ணெய் விட்டு எண்ணெய் நல்லா காஞ்சதும் இப்போ நம்ம திரட்டி வச்சுருக்கிற குர்குரேவை இதில் நல்லா பொரித்து எடுத்துடலாம். பாருங்கள், சூப்பராக நல்லா புசு புசுன்னு வந்திருக்கும். நல்லா ஓரளவுக்கு கிறிஸ்பியாக வர அளவுக்கு ஃப்ரை பண்ணி எடுத்துட்டு இதில் உங்களுக்கு தேவையான அளவு சாட் மசாலா, கொஞ்சமாக மிளகாப்பொடி ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு எடுத்து சாப்பிட்டு பார்த்தீங்கன்னா குர்குரே அதே டேஸ்ட் இதில் இருக்குங்க. ஸோ இந்த ரெசிபியை நீங்கள் ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருந்துச்சுன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கூடவே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.